பரக்கத்துக்காக என்ன செய்யுங்க? துவா செய்யுங்க. மணமக்களை வாழ்த்தும் போது கூட நம்ம அப்படித்தான் துவா செய்யறோம். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்குமா வ ஜமாக பைனக்குமா ஃபீ கைர் சொல்ற காரணம் என்ன? அந்த மணமக்கள் மாஷா அல்லாஹ் அவர்கள் அந்த புதுமண தம்பதிகள் மாப்பிளைக்கு ஒரு அழகு வந்துடும், பெண்ணுக்கு ஒரு அழகை கொடுத்துருவான். ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிக்காஹ் மூலமாக ஒரு ஹலாலான உறவை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சு விடணும்? அவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாங்க. இது இருவருடைய மன ஒற்றுமையில், மனம் அந்த ஒன்றுதலில், இருவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தில், அந்த சந்தோஷத்தின் விளைவாக கிடைக்கக்கூடிய சந்ததிகளில், அந்த சந்ததிகளுடைய அறிவு வளர்ச்சியில், அந்த சந்ததிகளுடைய ஆரோக்கியத்தில், அந்த சந்ததிகளுடைய ஆயுளில், அந்த இருவரை கொண்டு அந்த குடும்பத்தினர்களுக்கு மத்தியிலே, உறவுகளுக்கு மத்தியிலே, இப்படி எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் என்ன செய்யட்டும்? உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும்ங்கிற துவாவைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கு கற்று தர்றாங்க. அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ரஜபுடைய மாதம் சாதாரணமான மாதம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் அதிகம் பரக்கத்தை கேட்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்திலே நாம் கேட்கக்கூடிய துவா கபூலாக்கப்படுகிறது. ரொம்ப விசேஷமான மாதம், ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். இந்த மாதத்துல பாருங்க, இந்த மாதத்துல எப்பேற்பட்ட பரக்கத்தை அல்லாஹ் செய்யறான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் மத்தியில் உண்டான ஒரு வித்தியாசத்தை இங்க காட்டுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாற்றமான சகோதரர் வந்தால் அவருக்கு ஆட்டுப்பால் குடிப்பதற்காக ஒரு கிண்ணத்தில்